வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆன்லைன் மூலிமா நடக்க போகுது. 24/2/2022 28/2/2022 5 மணி வரைக்கும் ஃபேஸ் 1 நடக்க போகுது. இதற்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1500 ரூபாயும், அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3000 ரூபாயும் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. அதில் அந்த ஆர்டரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண விரும்புனீங்கன்னா அதை பண்ணலாம். அதுதான் இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், உங்களுக்கு ஏற்கனவே யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். அதை பயன்படுத்தி நீங்கள் TNAU.YouCanApply.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்டை நீங்கள் ரெசிப்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கோ டு மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இது இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அங்கே எடிட் பட்டன் இருக்கும். அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ப்ரிஃபரன்ஸில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜ்லேயும் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக நீங்கள் உங்களோட எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதை கொடுக்கலைன்னா உங்களது ரிஜெக்ட் ஆயிரும். கொடுத்துருங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் கோர்ஸ் காலேஜ் செலெக்ஷன் டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அடுத்ததில் உங்களுக்கு என்ன கேட்கும்னா, நீங்கள் தமிழ் மீடியம் படிக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். எஸ் ஆர் நோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் உங்களோட சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணலாம் தேவைப்பட்டது அப்படின்னா. அதுக்கப்புறம் சேவ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரொசீட்னு இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஃபைனலாக என்ன கேட்கும்னா, ஆர் யூ ஷூர் டு சேவ் த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் 28/2/2022 வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எந்த சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ அதுதான் உங்களோட கவுன்சிலிங் விருப்பமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனோட அடிப்படையில் உங்களுக்கு தரப்படும். இதுதான் ப்ரொசீஜர். இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.